வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மீண்டுமாக ஒரு தபசு காலத்தை நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்கு பல பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம். நாம் யார்? ஜீவிக்கிற கடவுளை சேவிக்கிற கூட்டம். அப்போது நம்முடைய கடவுள் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய பாடுகளை குறித்தும் ஆண்டுக்கு ஒரு முறை நம்மை சிந்திக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் 2 காலம் இருக்குது. வருகையின் காலம், தபசு காலம். வருகையின் காலம் என்பது கடவுள் நிகழ்த்துகிற காரியங்களை புரிந்து கொள்வது. ஏன் அவர் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார், ஏன் மரியாள் வயிற்றில் பிறந்தார், ஏன் மேய்ப்பர்களுக்கு செய்தி போனதுன்னு அவருடைய பிறப்பின் சம்பவங்களை எல்லாம் எதற்காக இது நடக்கிறது என்று புரிந்து கொள்வது. ஆனால் தபசு காலம் என்பது நம்மை புரிந்து கொள்வதற்கான காலம். கடவுள் எனக்கு செய்த எல்லா செயல்களின் அடிப்படையில் நான் வாழ்கிற வாழ்க்கை சரியாக இருக்கிறதா என்று நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கொள்ளுகிற காலம் தவக்காலம். இப்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 50 வயசானவொன்னே, ஒரு 60 வயசானவொன்னே ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே நோய் இல்லைனா கூட இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோமே, சரியாக நம்ம பாடிலாம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா, ஏதாவது டிஃபெக்ட் ஆகி ப்ராப்ளத்துக்கான அறிகுறி தெரியுதா உடம்புலன்னு ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு எல்லா ஆஸ்பத்திரிலையும் செய்கிறாங்க. சிலர் போய் அதை செஞ்சுக்கிறாங்க. அதுபோல் தபசு காலம் என்பது ஸ்பிரிச்சுவல் செக்கப். நான் வாழ்கிற வாழ்க்கை சரியான வாழ்க்கையா, ஆவிக்குரிய பரிசோதனை செய்து கொள்ளுகிற காலம்தான் தவக்காலம். அப்படின்னா அந்த தவக்காலத்தில் நாம் என்ன செய்யணும், எப்படி நம்மளை பரிசோதித்து பார்த்து கொள்ளணும்? சார், தவசு காலத்தில் நீங்கள் செய்கிற பூ வைக்காமல் இருக்கிறது, மாமிசம் சாப்பிடாமல் இருக்கிறது, சவரம் செய்யாமல் இருக்கிறது, பல விஷயங்களை நீங்கள் பொருத்தனையாக செய்து கொள்வீர்கள். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தபசு காலத்தில் 3 செயல்களை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். ஒன்று, தபசு காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஜெபம், பாவ நிர்பந்தத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும். நல்லா கவனிங்க, பாவத்திலிருந்து விடுதலை வேணும் ஜெபிக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் இயேசு கிறிஸ்து என்றைக்கு சிலுவையில் அறிந்து ரத்தம் சிந்தினாரோ அன்னைக்கே நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு. எனவே நாம் பாவத்திலிருந்து மன்னிப்பது கடவுளுடைய வேலை, மன்னிப்பார். ஆனால் அப்படி ஒரு முறை பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பு பெற்ற பிறகு திருப்பி பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் சிரமம். ஏன்னா ஒரு நிர்பந்தமான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். எனவே கடவுளிடத்தில் போய் என்னை பாவத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்காதீங்க. நம்ம யாரும் விரும்பி பாவம் செய்யறது இல்லையா? எனக்கு பாவி ஆகணும்னு நம்ம யாரும் விரும்புகிறோமா? இல்லை. ஆனால் பாவ நிர்பந்தம் நம்மை சுற்றி இருக்கிறது. எனவே பாவ நிர்பந்தத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபிக்கணும். 2வது, அப்படி அவர் விடுதலை கொடுப்பார்னு விசுவாசிக்கணும். விசுவாசத்தில் வளரணும். அப்படி விசுவாசத்தில் வளர்ந்த பிறகு அவருடைய அன்பிலே கிட்டி சேர வேண்டும். அவருடைய அன்பிலே கிட்டி சேருவது என்பது என்ன? சக மனிதன் மீது அன்பு செலுத்துவது. இதுதான் தபசு காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம். பாவ நிர்பந்தத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்கள், விசுவாசத்தில் நான் அதிக வளர எனக்கு ஒத்தாசை செய்யுங்கள், உம்முடைய அன்பிலே கிட்டி சேர. ஏன்னா கடவுளுடைய அன்பை விட்டு பிரிக்கிற பல காரியங்கள் இந்த உலகத்தில் அன்றாடம் நடக்குது. எப்படி பாவ நிர்பந்தம் இருக்கும், அப்போ தபசு காலத்தில் இந்த 3 அதிகமாக இருக்கும். பாவம் செய்வதற்கான நிர்பந்தம் ஏற்படும், விசுவாசத்தை குறைப்பதற்கான, விசுவாசத்தை அசைப்பதற்கான பல செயல்கள் நடைபெறும். 3வது, அவர் அன்பை விட்டு நம்ம பிரிக்கிற பல காரியங்கள் நடைபெறும். இந்த 3ஐயும் கடந்து வருவதற்கு இந்த தபசு காலம் நமக்கு உதவ வேண்டும். இது 3லையும் நம்ம சரியாக இருக்கிறோமான்னு செக் பண்ணிக்கிறது தான் ஃபுல் பாடி செக்அப் மாதிரி ஸ்பிரிச்சுவல் செக் பண்ணிக்கிற காலம்தான் தபசு காலம் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளை தொடங்குவோம்.